ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் டெர்ம் டாக்கோட விட்டமின் சி சீரம் பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா டெர்ம் டாக்கில் வந்து கோஜிக் ஆசிட் க்ரீம் அண்ட் நியாசினமைட் சீரம் இது ரெண்டுமே ரொம்ப ஃபெமிலியர், ரொம்ப ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட், ரொம்பவே நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க டெர்ம் டாக்கில் விட்டமின் சி சீரம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே வந்து ஒரு இன்னோவேட்டிவான மெத்தடில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்பவே வந்து காஸ்ட் எஃபெக்டிவாகவும் லான்ச் பண்ணியிருக்காங்க. நார்மலாக விட்டமின் சி சீரம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 12 கிராம் வந்து 169 ருபீஸ்க்கே வந்து கிடைக்கிது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது 3 மடங்கு ட்ரிபிள் பவர் இருக்கக்கூடிய விட்டமின் சி சீரமாக கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கின்னை வந்து உங்களுக்கு நல்லா வந்து பிரைட்டன் ஆகி கொடுக்கும். டல் ஸ்கின் இருக்கவங்களுக்கு இது சூப்பரான ப்ராடக்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஆக்ஷன் பிரைட்னிங் வந்து இதில் இருக்குது. அண்ட் இதில் வந்து நல்ல ஒரு விட்டமின் சி டெரிவேட்டிவ்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய என்வரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ்லேருந்து உங்கள் ஃபேஸை ப்ரிவென்ட் பண்ணும். அண்ட் ஹைட்ரேஷன் அண்ட் நரிஷ்மெண்ட்டும் கொடுக்கும். ஸோ உங்களோட ஃபேஸில் வந்து அந்த ப்ளம்பி அந்த ரேடியன்ட் ஸ்கின் வந்து கண்டிப்பாக வந்து வரும். இந்த சீரம் வந்து நீங்கள் ஒரு 1 வீக் தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, டெய்லியும் ட்வைஸு, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இது நீங்கள் வந்து மார்னிங் ஈவினிங் 2 டைமே யூஸ் பண்ணலாம். மார்னிங் போடும்போது கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. அண்ட் இது ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு சீரம். இப்போ விட்டமின் சி சீரம் நீங்கள் யூஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல சாய்ஸ். நீங்கள் இந்த டெர்ம் டாக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸுமே வந்து கம்மியாக கிடைக்கும். அண்ட் பர்பிள் வெப்சைட்டில் ஈஸியாகவே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 3 விஷயமே வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஸ்கின்னை பிரைட்டன் ஆக்குறது, ஆன்டி ஆக்சிடென்ட், அப்புறம் ப்ரொடெக்ஷன், அதுக்கப்புறம் ஹைட்ரேஷன். ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டில் வந்து நம்ம மோஸ்ட்லி இந்த 3 விஷயம் தான் வந்து எதிர்பார்ப்போம். நல்லா ஹைட்ரேஷன் வந்து கொடுக்கணும், ஸ்கின் ப்ளம்பியாக இருக்கணும், ஸ்கின் நல்லா பிரைட்டாக வந்து இருக்கணும் அப்படின்னு. விட்டமின் சி அப்படிங்கும்போதே நம்ம ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்டிப்பாக பிரைட்னஸ் வந்து கொடுக்கும். அண்ட் இதில் ஆரஞ்சோட அந்த எக்ஸ்ட்ராக்ட்டுமே ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது போக கொஞ்சம் கெமிக்கல்ஸுமே கண்டிப்பாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு அதோட அந்த ரிசல்ட் கொடுக்கறதுக்காக. பார்த்திங்கன்னா இதில் அப்சர்வபிள் குளுக்கோசைடு ஆட் பண்ணியிருக்காங்க. அது டார்க் ஸ்பாட்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணி ஃபேஸை வந்து பிரைட்டன் பண்ணி ஸ்கின் டோனையும் இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அஸ்கோபசிலேன் சி அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அது கொலாஜனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளோயிங்காக ஆக்கும். அண்ட் எத்தில் அப்சர்விக் ஆசிட் ஆட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி ஸ்கின்னோட டேமேஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கும். ப்ராடக்ட் வந்து கலர்லெஸ் அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் அலர்ஜி, கலர் அலர்ஜி அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இது உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். இது 2-3 சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் 12 கிராமே வாங்குங்க. உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்து வாங்கிக்கலாம். அண்ட் எல்லா ஸ்கின் டைப்புமே இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாம். விட்டமின் சி எனக்கு சேராது, கொஞ்சம் அலர்ஜி அப்படிங்கிறவங்க மட்டும் இதை விட்டுடலாம். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து விட்டமின் சி வந்து செட் ஆகாது. ஸோ அவங்கள தவிர மீது எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம் அந்த ப்ராடக்ட்டு. அண்ட் மென் அண்ட் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். டே டைம், நைட் டைம் யூஸ் பண்ணலாம். அண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் டோனிங், மாய்ஸ்சரைசிங்லாம் பண்ணுறவங்களா இருந்தால் மாய்ஸ்சரைசிங்க்கு முன்னாடி சீரம் வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் மாய்ஸ்சரைசிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நைட் டைம் நைட் க்ரீம் போடுறவங்களா இருந்தாலும் சீரம் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நைட் க்ரீம் வந்து போடுங்க. போட்டு நீங்கள் தூங்கிக்கலாம். இல்லை நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன்னா மார்னிங் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் சீரம் போட்டு சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கோங்க. கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் நீங்கள் போடணும். அப்போ தான் நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். லிங்க் நான் டேக் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.